அந்த புறத்து நாயகி என் அருமை மனைவி. எந்த புறத்தில் பார்த்தாலும் எங்கும் எதிலும் உன் உருவம். இதயம் நீயே என் வானம், உன் இமைக்கு கீழே என் குடிசை. இதயம் உனது முன்னொழியில் என் உலக உனது காலடி. செல்லமாக சிலுங்கையில் உன் சிந்தை முழுதும் தேன் பாயும். மெல்ல நடக்கும் உன் பாதம், அந்த மெல்லடி எனக்கு மனப்பாடம். அந்த புறத்து நாயகினி என் அருமை மனைவி உயிர் துணைவி. எந்த புறத்தில் பார்த்தாலும் எங்கும் எதிலும் உன் உருவம். இதயம் நீயே என் வானம், உன் இமைக்கு கீழே என் குடிசை. உதயம் உனது பூவிழியில், என் உலகம் உனது காலடியில். முதலில் பார்த்த ஒரு கணத்தில் என் முந்தைய பிறவி தொடர்பறிந்தேன். புதுமையான உணர்ச்சியடி, இது போன பிறவி சொந்தமடி. இந்த கவிதையை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. எல்லாரும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு அண்ணன் லாரி எல்லாம் நிக்கிற இடத்துல நடுவில் நின்றுட்டு ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல இந்த கவிதையை பயங்கர எமோஷனலா சொல்லுவாரு. ஆஹான்னு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் செம்மையா ரசிப்பாங்க. ரொம்ப நாளைக்கு இந்த கவிதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நான் ரொம்ப தீவிரமா தேடிட்டே இருந்தேன். யாருதான் இதை எழுதுனா அப்படின்னு கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த வீடியோல இருக்க வார்த்தைகளை போட்டு டைப் பண்ணி தேடின உடனே எனக்கு தெரிஞ்சிருச்சு. கவிஞர் தாரா பாரதி அவர்கள், கவிஞாயிறு என்று அழைக்கப்பட்ட தாரா பாரதி அவர்கள் தான் இந்த கவிதையை எழுதியிருக்காங்க. இமைக்கு கீழே என் குடிசை அப்படின்றத அந்த கவிதையோட தலைப்பு.